நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ். ஸோ நேற்று வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். எனி இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல வந்து போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போதா இல்லை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கூட யாரை கூட்டின்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மம்மியை தான் கூட்டின்னு வந்திருக்கேன். சில கொஷின்ஸ்க்கு வந்து மம்மி தான் எனக்கு பேக் போனாக இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அதனால மம்மி ஆன்சர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஷின்ஸ் பார்த்துடலாமாம்மா? ஹாய் சொல்லிடு. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் எல்லாருக்கும். மா நிறைய பேர் உனக்கு ஃபேன்ஸ்மா. யாரு யாருன்னா வீட்டு அட்ரஸ் எல்லாம் போய் கண்டுபிடிச்சுன்னு வரட்டா? இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபேமிலி வந்து மம்மிக்கு சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேரு. ரொம்பவே நன்றி. நன்றி சொல்லிடு. நன்றி மக்களே எல்லாருக்கும். சீக்கிரம் நீ படுக்கிற, எனக்கு மயக்கமாக தூக்கம். ஸோ கொஷின்ஸ் பார்த்துடலாமாம்மா? கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ. என்ன வீடியோ இது? கொஸ்டின் ஆன்சர் அண்ட் வீடியோ. கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ. Q&A. Q&A. Q&A வீடியோ. என்ன வீடியோ பார்க்க போறோமா? ஏதோ ஒரு வீடியோ போடு சொல்லு. Q&A வீடியோ. Q&A வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. என் மனசுல இருக்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்கீங்க. சில பேர் சிமிலாவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என் பேர் கேட்டிருக்காங்கம்மா. என் பேர் என்னன்னு சொல்லிடு. பேர் வந்து மரியே ஷெர்லின். யாரு அப்ப போய் வேஸ்ட் பண்ற டைம் பா. சி அப்புறம் நான் மரியே ஷெர்லின். மரியா ஷெர்லின். மரியே ஷெர்லின். ஓகேங்களா? மம்மி பேர் உன் பேர் கேட்கலான்னு சொல்லிடு. என் பேர் விஜய் சகாயமேரி. நார்மலா பேப்டிசம் பேர் வந்து ஞானஸ்தான பேர் வந்து சகாயமேரி. பேர் கூப்பிடுறது வந்து மம்மியும் சரி டேடியுமே சரி சும்மா வந்து விஜின்னு கூப்பிடுவாங்க. 2 பேருமே விஜி தான். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் கசின்ஸ், மம்மியும் டேடியோ, மாமா பசங்க அத்தை பொண்ணுன்ற மாதிரி. ஸோ லாஸ்டா போனதுனால தனமா 2 பேருக்குமே சிமிலர் பேர் தான். விஜி. டேடி பேர் வந்து இறுதியராஜ், மம்மி பேர் வந்து சகாயமேரி. என்னோட பேர் வந்து மரியா ஷெர்லின். ஓகேவா? இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதான் கேட்டிருந்தீங்க. யார் சிங்கிள் ஆர் மேரிட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னம்மா அப்படின்னா சொல்லலாம்? மம்மி சொல்லுவாங்க. ஆனா என்னோட ஆன்சர் வந்து மம்மிக்கு தெரியும். ஸோ மம்மிக்குமே அது வந்து தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ மம்மி வந்து அந்த ஆன்சர் பண்ணுவாங்க. அம்மா நான் சிங்கிளா மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் தான் நீ இப்போத்துக்கு. சரி கைஸ். ஸோ மம்மி பொறுத்த வரைக்கும் நான் சிங்கிள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கமிட்டட். சாரிம்மா, என்ன மன்னிச்சிடு. உனக்கு சீக்கிரமாக வந்து ஒரு குட் நியூஸ் வந்து சொல்றேன். ஓகேவா? காடோட பிளெஸிங்ல உனக்கு நல்லதா வந்து மூஞ்சியா சோகமாயிடுச்சு. மம்மி வந்து சிங்கிள் சொன்னாங்க, நான் வந்து கமிட்டட் இருந்தேன். மம்மி வந்து சோகமாயிட்டாங்க. சீக்கிரமா உனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிய வைக்கிறேமா. ஓகேவா? அது நல்ல விஷயம் தான், உனக்கு அது பிடிச்சிருக்கும். ஓகேவா? சரி. ஒரு அண்ணா கேட்டிருக்காரு, சூரிய அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹவ் ஆர் யூ ஷெர்லின், இட்ஸ் மீ சூர்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாய் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபேமிலி எப்படி இருக்கு? ஒர்க் நல்லா போறீங்களா? ஸோ நான் நல்லா இருக்கேன். ஓகே, இது ஒரு அண்ணா கேட்டிருக்காருமா, தெரிஞ்ச அண்ணா. ஓகே ப்ரோ. கண்ணே தெரிய மாட்டேங்குது இந்த ஃபிளாஷ் லைட்ல. கண்ணாடி போடு. கண்ணாடி எதுக்குது? இன்னொருத்தவங்க வந்து எனக்கு அந்த ஸ்டோரிக்கு வந்து ஏஞ்சல் அப்படின்ட்டு இமோஜிஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஏஞ்சல்னா என்ன தெரியுமாம்மா? ஏஞ்சல்னா தேவதை. 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 தேங்க்யூ ஸோ மச். நான் தேவதை, பிரின்சஸ் எல்லாமே. ஸோ இந்த வார்த்தைக்கு ரொம்பவே நன்றி. ஓகே. இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, will you marry me அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஸ்டோரிக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, கல்யாணம் பண்ணிக்கல. பிகாஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் கமிட்டட். சொல்லு, பதில் சொல்லு. அதுக்கு யாருன்னா வந்து பொண்ணு கேட்டா கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் எல்லாருமே அண்ணா தான் வந்து பார்க்குறேன், ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்.
ஸோ வில் யூ மேரி மீன்றதுக்கு வந்து நோ. ஓகேங்களா, நோ, அவ்வளோதான். ஸோ ஒருத்தங்க மனசுக்கு பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ அதனால எல்லாரையும் பார்த்த உடனே லவ் வராது, அஃபெக்ஷன் வராது, கல்யாணம் பண்ணணும்னு தோணாது. எனக்கு ஒருத்தங்க ஸ்பெஷல் பர்சன் மனசில் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவங்கள. ஓகே, மம்மி வேறு துருன்னு பார்க்குறாங்க யாரும். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். கண்ணே தெரியலமா? ஏன்டி கண்ணாடி போடாண்டி, கண்ணாடி ஃபிளாஷ் லைட்டுக்கு கண் தெரியல. ஏன் கண்ணு தெரியல? நெக்ஸ்ட் வந்து கூட பிறந்தவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிப்ளிங்ஸ் அப்படின்ட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க. சிப்ளிங்ஸ் வந்து மம்மி சொல்லுவாங்க. என் கூட பிறந்தவங்க யாருமா சொல்லுமா? மரியா கூட பிறந்தவங்க ஒரு பிரதர்ஸ், ஜோசப் ஷெல்டன் ராஜ், அவங்க அண்ணா. ஆமா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அண்ணா. ஓகே, அவன் தான் எனக்கு சொந்த அண்ணா. பட் நிறைய பேர் எனக்கு வந்து அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் எல்லாமே கொடுக்குறீங்க. எல்லாருமே எனக்கு வந்து தங்கச்சி, அண்ணா, தம்பி தான். ஓகேங்களா, தங்கச்சி, அதுக்கப்புறம் பிரதரு, நிறைய பேர் இந்த மாதிரி கிடைச்சிருக்கீங்க. ஸோ ஷல்டன், ஷல்டனுக்கு ஆயிட்ட பிறக்கும் உங்களை தான் நான் வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸாக பார்க்குறேன். ஓகே, ஃபேவரட் கலர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எதுக்கு ஃபேவரட் கலர் கேட்டாங்கன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாத அந்த ஸ்டோரிக்கு போயிட்டு. எனக்கு ஃபேவரட் கலர் எல்லாமே பிடிக்கும். ஸோ மோஸ்ட் வந்து நான் பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, பிளாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபர்ஸ்டாக வந்து டேடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வாங்கி வருவார். ஓகேவா, ஸோ அப்போல்லாம் வந்து ஸ்டட்டாக இருக்கட்டும், இயரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த அவுட்ஃபிட் போட்டாலுமே அந்த பிளாக் இருக்கும். அதனால எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிளாக். ஓகேவா, ஸோ மம்மி பிடிச்ச கலர் சொல்லுவாங்க. கேட்கல கொஸ்டின், அண்ணா சொல்லுவாங்க மம்மி பிடிச்ச கலர் என்னம்மா உனக்கு? எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட். பர்பிள் தானே உனக்கு பிடிக்கும்? அப்புறம் லைட் பிங்க். பர்பிள் பிடிக்காதா? சரி. வேர் டு யூ ஸ்டே சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ண விரும்பல, சாரி. ஸோ நாங்கள் வந்து பெங்களூர்ல தான் இருக்கோம். பெங்களூர்ல வந்து எங்கன்னா அல்சூர் சொல்லிட்டு ஒரே பேச்சு. சரி, ஓகே, மம்மி வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து லாயலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, சரி, மம்மி வந்து ட்ரூத்ஃபுல்லா வந்து அல்சூர்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அல்சூர்ல தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். மை பர்த்டே டேட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னோட பர்த்டே டேட் சொல்லு பார்க்கலாம். 26 May 2002. என்னோட பர்த்டே டேட் வந்து 26/05, அதுக்கப்புறம் 2002. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 23. ஓகே, நிறைய பேர் எனக்கு ஃபேவரட்டான கொஸ்டின் இதாங்க. நிறைய பேருமா டேடி இது வீடியோஸ் எல்லாத்துலேயும் பாட்டு கமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா அதில் இருக்கிற ரிப்ளையா இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே வந்து மனம் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் டேடிக்கு சோல் ப்ரேயர் பண்றீங்க, எங்களுக்கும் இந்த நிலைமை வந்திருக்கு சிஸ்டர், எங்களுக்கும் சேர்த்து நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் சொல்லக்குள்ளே நானும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யாருமே வந்து மனம் தளராதீங்க. உங்க ஃபேமிலில இருந்து யாருன்னா ஒருத்தங்க வந்து இறந்தா இல்ல நம்மளை விட்டு போனோம்னா நம்மளோட உயிர் இல்லை, அவங்க எல்லாம் வந்து கடவுளோட இது சித்தம் இல்லையாமா. ஸோ அதனால அது எல்லா லைஃப்லயுமே இந்த கஷ்டம், இது கண்ணீர், சுகம் எல்லாமே இருக்கும். ஆனா கடவுளோட உயிர் பத்தி நம்ம வந்து, ஸோ அதனால கடவுளுக்கு ரைட்ஸ் இருக்கு, உயிர் எடுக்கிறதுக்குமே சரி, உயிர் வாழ வைக்கிறதுக்குமே சரி. ஸோ அதனால டேடி வந்து கடவுளோட சைல்டு. ஸோ அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, அவர் வந்து எடுத்துக்கினாரு ஸோ ஹெவனுக்கு. ஸோ அதனால மனசு தளர விடாத, நம்ம கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம நோக்கி போனோம்னா நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. அதை விட நான் வந்து நம்புறது வந்து டேடியோட பிரசன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நம்புவேன். ஸோ அதனால இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, அந்த ஏக்கம் இருக்குதா டேடி இது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அப்சல்யூட்லி 100% இருக்கு. ஆனா அது வந்து நான் சம்டைம்ஸ் தான் வெளியே காமிச்சுப்பேன், சம்டைம்ஸ் அது வெளியே காமிச்சிக்க மாட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கிறது தானே இருக்கலாம். ஸோ கேர்ள்ஸ்க்கு எப்பவுமே வந்து டேடியோட அன்பு எப்பவுமே தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா காடோட கம்பேர் பண்ணக்குள்ள வந்து காட் வந்து என்னை எப்பயுமே பார்த்துட்டு இருக்காரு. தகுந்த மாதிரி வந்து டேடி வந்து அங்க மேல வந்து வானுலகத்துல என்ன மாதிரி பரலோகத்துல சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எண்ட் பண்றேன் இந்த கொஸ்டின். டேட்ஸ் டெத் டேட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா, டேடி டெத் டேட் வந்து 9/7/23. இந்த இயர் வந்துச்சுன்னா 2 years கம்ப்ளீட்டட் ஆகுது டேடி நம்மளை விட்டு போயிருந்து. ஓகேங்களா, கிறிஸ்டின் ஆர் இந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பார்த்தா எப்படிங்க தெரியுது? நீ சொல்லுமா. நம்ம என்ன நாங்க மாதா கும்பிடுறோங்க, ஆர்சி மாதா ஏசப்பா. ஸோ நான் ஆர் லேடி ஆஃப் ஃப்ளூ சர்ச் பாரிஷ் எங்களுது. ஸோ வந்து நாங்கள் வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின் தான். ஓகேவா, ஏன்னா நிறைய வீடியோஸ் குங்குமம் வச்சு அதெல்லாம் போடுற பார்த்தீங்கன்னா இந்த புர்காலாம் போட்டு பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு முஸ்லீமா அப்படின்ட்டு.
ஸோ நான் வந்து கிறிஸ்டின். ஓகேவா? வென் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கே தெரிலங்க எப்போ நான் கல்யாணம் நடக்கும், காடோட சித்தம் அது. நானும் அதுக்கு வந்து வெயிட்லாம் பண்ணல. இன்னுமே எனக்கு வந்து கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஆவலாக நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து நடக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு தாண்டி யோசிச்சாதான் எனக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு நடக்கும். மம்மி வந்து அர்ஜென்ட் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனால் எனக்கு வந்து என் டேடி பேரை நான் காப்பாற்றணும். அதுக்கு ஆயிட்ட பிறகு தான் கல்யாணமே நான் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ மம்மி சொல்லுவாங்க கல்யாணம் எப்போன்னு. சொல்லுமா. உங்களுடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல சொல்லியிருக்கிறாரு கடவுள். கூடிய சீக்கிரம் கடவுள் நடத்தி வைப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான் ஒரு புல் ஸ்டாப். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காடோட தாங்க. நாங்கள் வந்து எது நடந்தாலுமே சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகேங்களா? ஃபியூச்சரில் ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து கடவுளோட நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எது பண்ணாலுமே எங்களுக்கு வந்து நல்லதுதான் பண்ணுவீங்க. அதே போல தான் மாதா கிட்டையுமே நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். என்னோட லைஃபே மாதா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். ஸோ அதனால எப்போ நடக்கட்டுமே எனக்கு ஹாப்பி தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட கோல் ஒண்டி அச்சீவ் ஆனால் போதும். ஒன்றுத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல விரும்புகிறேன். காடுக்கு தெரியும் யாரு கூட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை எங்கேருந்து வெளுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று வரும் பாருமா, துர்மார்க்கணும் ஏதோ சொல்லுது. துன்மார்க்கர் வழி நடக்காத, பாவிகள் வழி நிற்காமல், பரியாச கூட்டத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தில் வாசமா இருக்கணும் பாக்கியவான்னு சொன்னது போல, ஆண்டவர் சமூகத்தில் யாரு வாசமா இருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவானா ஆண்டவர் எனக்கு தருவார். அதான் காடுக்கு தெரியும் நான் எங்க போனா நல்லா இருக்குவேன், எங்க இருந்தா நல்லா இருக்குவேன், யார் கூட இருந்தா நல்லா இருக்குவேன், யார் கூட இல்லைனால நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நான் ஒரு இதுல இருந்தேன். கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு புது பிளெஸிங்கை கொடுத்து அதுல இருந்து, அந்த பிட்ல இருந்து எனக்கு வேண்டாம் மகளே நீ வந்து அதுல இருந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புது லைஃப் வந்து கொடுத்துருக்காரு, பிரைட்டான லைஃப். ஸோ அது எந்த லைஃப் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ வாழ்ந்துன்னு இருக்கேன்னா கடவுளோட சித்தம் தான். ஸோ அந்த ஒரு தேவையில்லாத ஒரு லைஃப்ல இருந்து என்னை வந்து கடவுள் வந்து தூக்கி, அம்மா மாதாமாவும் என்னை தூக்கி, மகளே நீங்க தான் இருக்கணும், ஒளி மூலமாக இல்லாத பிரகாசமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மாதாவோட தயவும் ஏசப்போட தயவும் ரொம்பவே எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போல என்னை விட்டுட்டு போனவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், கோடான கோடி தேங்க்ஸ். ஏன்னா எவ்வளவு கோடான கோடி சொன்னாலுமே உங்களுக்கு வந்து ஈடாகாது. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். என்னை விட்டுட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா உங்களால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். இன்னுமே வந்து கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் வந்து நான் வந்து முன்னேறிட்டு போயின்னே இருக்கேன் என்னோட பாதையை நோக்கிட்டு. நான் வந்து நம்பிக்கையோட சொல்றேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ஹீரோ, நான் வந்து மூவி எல்லாம் பார்ப்பேன். ஃபேவரட் ஹீரோ யாருமா? எனக்கு ஏசப்பா ஹீரோ. உன்னை கேட்டாங்க கொஸ்டின், என்ன கேட்கிறாங்க? உங்களுக்கு ஃபேவரட் யாருன்னு தெரியலையே. எனக்கு வந்து ஃபேவரட் ஹீரோ யாருமே இல்லை. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் லைட்டா பிடிக்கும்னா விஜய் பிடிக்கும், தளபதி விஜய் பிடிக்கும். அதுக்கு ஹீரோன்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே டேடி தான். ஸோ எனக்கு வந்து எங்க டேடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோனாலவே எனக்கு எங்க டேடி தான். செகண்டரி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்காங்க, ஆனால் அது சொல்ல மாட்டேன். ஸோ அது தாண்டி தான் வந்து சும்மா பிடிக்கும் அப்படின்னா தளபதி விஜயை பிடிக்கும் ஹீரோவா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னால் படிக்க முடியாது, ஏன்னா கேமரா அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபோனில். ஸோ அதனால சாரி பண்ணிக்கோங்க. எழுதி வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ டாட்டா பாய் சொல்லிடுமா. பை கைஸ்.